Karama Milk and Milk Products வழங்கும் V-Voice powered by GSN Property and Developers உங்கள் சத்யா அனில் ஆட்டா. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். இந்த ஸ்பெஷல் ரவுண்ட்ல ஸ்பெஷல் எபிசோட்ல அடுத்தபடியா வந்து நம்மளுடைய டிஆர் சருடைய மனதை வருட போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபி அண்ட் அலாவுதீன். லெட்ஸ் வெல்கம் them. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. நீ எய்த பாடும் கொண்ட நாடும் என்று நான் சொல்வதோ. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. உன் குரல் கேட்கவே கோயில் கூட்டங்கள் தன்னை மறந்தன இந்தன் வானத்தில் தொழுகின்ற மின்னல் சுழலும் கரம் என்று சொன்னாலே தகுமே. இந்தன் வானத்தில் விழுகின்ற வார்த்தை உந்தன் பார்வைக்கு நான் கொண்ட பொருளே. மனமேடைக்குள் ஆராதனை மலர்ந்ததோ என் கற்பனை. மனமேடைக்குள் ஆராதனை மலர்ந்ததோ என் கற்பனை. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே. நீ எய்த பாடம் நான் கொண்ட நாடம் என்று நான் சொல்வதோ. உங்க நெஞ்சம் பாடுச்சோ இல்லையோ, டிஆர் சரோட நெஞ்சம் பாடுச்சா இல்லையா அப்படின்றத கேட்போம். டிஆர் சார் எப்படி இருந்துச்சு இந்த பர்ஃபார்மன்ஸ்? அலாவுதீன் சொல்லுங்க. அதாவது அலாவுதீன் அற்புத விளக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து உனக்கு ஸ்பெஷல் பாராட்டியா? ஏன்னா நான் ட்ரம்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த பாட்டை நானே எக்ஸ்பெரிமெண்டலில் பண்ணேன். நெஞ்சில் ஊராகம்னு ஒரு படம், சரிதா மேடம் தான் ஹீரோயின். நம்ம தியாகராஜன் ராஜீவ் நடிக்க வச்சேன். எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு சினிமா உலகத்திலேயே எல்லாரும் வந்து தபேலா டோலக்கிலே இருந்துகிட்டு இருந்த காலத்தில் எப்பயாவது வெஸ்டர்ன் சாங்னா தான் நான் பேசிக்கலாகவே நான் வந்து தபேலா டோலக்கை விட ஒரு 75% என்னோடய சாங் வந்து ஃபுல்லாக ட்ரம்ஸில் தான் இதாகும். அதில் வந்து அந்த ஒரு ட்ரம்மரை வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணணுன்னு பண்ணேன். அதில் தான் இந்த சாங்கு. பாலனை வந்தார், என்ன எனக்கு பாட்டுன்னு கேட்டார். இல்லை அம்மா பாடுறாங்க, ஜானகி மேடம் தான் பாடுறாங்க, உங்களுக்கு லிரிக்கே கிடையாதுன்னு. என்னையா என்ன ராஜேந்தர் என்ன சொல்கிறீங்க? ஆனால் நீங்கள் பாட்டை கேளுங்கண்ணே. சிவமணி வந்து ஆக்சுவலி என் லைஃப்பில் சிவமணி நானும் ஒரு பெரிய காம்பினேஷன். என்னை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கலைஞன். லிரிக்கே கிடையாது பாலனனுக்கு. ராஜேந்தர் ஓகே டேக் உடனே பண்ணார். ஆனால் அந்த பாட்டை வந்து ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன். இதை வந்து ஸ்டேஜில் நான் என்றைக்குமே கேட்டதில்லை. எனக்கிட்ட ரொம்ப டஃபஸ்ட்டு சாங். ஏன்னா அந்த லேடி பாடிடலாம், யார் வேணாலும் பாடலாம்.
ட்ரம்மர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரம்மர்லாம் ஒரு சிவமணின்னா ஒரு இன்ஸ்பிரேஷனில் நல்லா வாசிச்சியா இப்படி நான் எதை பார்த்தாலும் அதில் ரிலேட் ஆகி ஒரு மேட்ரு போகும் விஷயம் இருக்குது. ஏன்னா நீ நல்லா வாசிச்சப்பா, குட். அதனால் வந்து இதை பாலனனோட வாய்ஸை வந்து இது பண்ணி பாடுறது ரொம்ப கஷ்டம். நீ பிக்கப் பண்ணி பாடினேன். அது இமிட்டேஷன் என்பது வேறு, அது கூட பர்ஃபெக்டாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அலாவுதீன் நீங்கள் பண்ணது வந்து ஒரு அற்புத விளக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ டிஆர் சார். பிரசன்னா சார், அலாவுதீன் அண்ட் ஸ்டெஃபி ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா பாடினீங்க. ரெண்டு பேருமே நல்ல சிங்கர்ஸ். இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு செம்ம பிளெஸ்ஸிங் நிஜமாவே. இந்த மாதிரி ஒரு அமைப்பு அலாவுதீன் வந்து கரெக்டாக அமைஞ்சு இன்றைக்கி அவரோட கிட்ட இருந்து வாழ்த்து வாங்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நடந்தது. நல்லா பாடினீங்க. அண்ட் ஸ்டெஃபி செல்ஃபி எடுத்துக்கோங்க சார் கூட அப்புறமா. ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டெஃபி அண்ட் அலாவுதீன். ப்ளீஸ் பி சீட்டட். 3ஆம் ஆண்டில் வேந்த தொலைக்காட்சி இன்னைக்கு டிஆர் சாருடைய ஸ்பெஷல் எபிசோட்னே சொல்லலாம். இன்னைக்கு டிஆர் சாருடைய எவர் கிரீன் ஹிட் சாங், ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கை நம்ம முகேஷ் வந்து பாட போறாரு. லெட்ஸ் வெல்கம் முகேஷ். காதல் பட்ட பாவத்தால் காயம் பட்ட இதயங்களே, கண்ணீரை மருந்தாக்குங்களே, கண்ணீரை மருந்தாக்குங்களே, கண்ணீரை மருந்தாக்குங்களே. அட பொன்னான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேலே ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை. அட பொன்னான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேலே ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை. பச்சை கிளியோ வேறு ஜோடி தேடி போயிருந்தா, நீ பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ வேறு தென்றலோட ஆடி இருந்தா. நீ ஆசை வச்ச பச்சை கிளியோ வேறு ஜோடி தேடி போயிருந்தா, நீ பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ வேறு தென்றலோட ஆடி இருந்தா. பச்சை புள்ள போல அழுவாதே, பாவம் பூவ போல காயாதே. பச்சை புள்ள போல அழுவாதே, பாவம் பூவ போல காயாதே. அட பொன்னான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேலே ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை. மீனு குழம்பே நீயும் சலிக்காம தின்ன போது, தாலி கட்ட நினைச்சிருப்ப நீயும் தாரமாக துடிச்சிருப்ப. சமைச்சு வச்ச மீனு குழம்பே நீயும் சலிக்காம தின்ன போது, தாலி கட்ட நினைச்சிருப்ப நீயும் தாரமாக துடிச்சிருப்ப. அன்று கையதானே கழுவு என்றார், இல்லை காதல் இல்லை அழுவு என்றார். அன்று கையதானே கழுவு என்றார், இல்லை காதல் இல்லை அழுவு என்றார். அட பொன்னான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேலே ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை. அட பொன்னான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேலே ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை. ரிதம் ஸ்டார் முகேஷ். நம்ம டிஆர் சார் தான் சொன்னார். முகேஷுடைய பாடல் எப்படி சார் இருந்துச்சு? முகேஷ் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒரே வரியில் சொல்கிறேன், என்ன கேட்டால் இந்த பாட்டுக்கு ஒரு கதையை எல்லா பாட்டுலேயுமே
நானே டைரக்டராக, நானே ஒரு கேமரா எல்லாம் இருக்கிறதுனால பல கதை வருது இதில் பாருங்கள், காதல் பட்ட பாவத்தால் ஓப்பனிங் இந்த தொகையரை தூக்குனீங்களே, அது ஜேசஸ் அண்ணன் வாய்ஸ். இந்த பாட்டு ஜேசஸ் அண்ணன் தான் பாடுறது கூப்பிட்டுருந்தேன். தொகையரை பாடிட்டார் அண்ணன். பாடிட்டு பல்லவி பாட்டே இது பண்ணால் அது பர்டிகுலராக இந்த சமைச்சு வச்ச மீன் குழம்பு நீங்கள் பாடினீங்களே, அதெல்லாம் கேட்டு ஜேசன் சொல்கிறாரு, கண்ணா ராஜா, இந்த ஸ்லாங்கோட இந்த ஃபெயிலியரோட வழி நீ எனக்கு வைகைக்கரை காத்தை கொடுத்தடா. என்னை ரொம்ப அவருக்கு நான் எனக்கு குரு மாதிரி அவர். இதோட ஃபீல் வேறு மாதிரி இருக்குடா இதோட லிரிக்ஸ்லாம் தம்பி அப்படின்னு சொல்லி. யார் நடிக்கிறான்னு கேட்டேன். நீ தான் நடிக்கிற, நீயே இது பாடுனார். அப்படி பல பேர்கிட்ட நான் வந்து பல மோதிர கையால் குட்டு போட்டு வந்தவன். சரணம் பாண்டியில் அதில் என்னன்னா, சமைச்சு வச்ச மீன் குழம்ப நீயும் சலிக்காமல் தின்ன போதுன்னு நான் நோட்டு அங்கே தப்பாக வரும். பாரு, சமைச்சு வச்ச மீன் குழம்ப நீயும் சலிக்காம தின்ன போதேன்றதுல டபுள் மீனிங் போத. அதை தின்ன போத அதுல போத. என்ன லிரிக் போடுறேன் பாரு. சமைச்சு வச்ச மீன் குழம்ப நீயும் சலிக்காம தின்ன போதே, தாலி கட்ட நினைச்சிருப்ப நீயும் தாரமாக்க துடிச்சிருப்ப. அன்று கையதான கழுவு என்றா இன்று காதல் இல்லை நடுவு என்றா. அன்று கையதான கழுவு என்றா இன்று காதல் இல்லை நடுவு என்றா. ஆட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. என்னோட வாய்ஸ் இன்னைக்கு ஒருத்தர் வந்து வேற ஸ்பெஷல் பண்ணது முகேஷ் ரொம்ப நல்லா பண்ணேன், ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்ஸ் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு என்னாவது ஒன்று நான் சொல்லிட்டு போகணும். ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே, நான் ஒப்புக்காக சொல்ல, மற்றெல்லாம் ரொம்ப ரசித்து பண்ணேன். அந்த எக்ஸ்பிரஷன் வேறு மாதிரியே இருந்தது, அவனோட ஃபீலிங். ஏன்னா அந்த ஒருத்தன் கேட்டான், பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலே ஆசை. பொண்ணு மேலே ஆசை தப்பு பண்ணுற. பொண்ணான மனசும் பூவான மனசும் தான் பொண்ணு மேலே ஆசை வைக்கக்கூடாதுன்னு. ஏன்னா பொண்ணை வந்து உருக்கிட்டு வேணும், பூவை வந்து காய வச்சுருவானோ. ஆனால் நீ அயன் ஹார்ட்டடாக இருந்தேன்னு வச்சுக்க மேட்ரு. பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலே. கொஞ்சம் மனம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் போராட முடியும். அதுதான் தாட்டு. தேங்க்யூ டிஆர் சார். அடுத்தபடி ஆண்ட்ரியா மேம், முகேஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? முகேஷ், நீங்கள் இப்படி பாடினீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் சுச்சுவேஷனே வராதுன்னு எனக்கு தோணுது. மொத்த ஃபீல் அப்படியே கொட்டி அப்படியே பாடினீங்க, சூப்பராக பாடினீங்க. சார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து ரிதமெல்லாம் அப்படியே பயங்கரமாக கரெக்டாக பாடுறீங்க. நீங்கள் வந்து நிஜமாவே இது சாரோட எஃபெக்ட்னா, சாரோட ஃபோட்டோ வந்து எடுத்து ஏதோ ஒரு டாலரில் ஏதாவது வச்சுட்டு, இல்லைன்னா எங்கள் தலை பின்னாடி வச்சுட்டு அதை பார்த்து நீங்கள் பாடிட்டே இருங்க. இந்த ஷோ முழுசாக நீங்கள் அப்படி தான் பாடணும்னு நினைக்கிறேன். நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்லலாம்னு வந்தேன். ஆனால் உங்கள் லைனை நான் திருடிட்டேன், சாரி. தேங்க்யூ ஆண்ட்ரியா மேம். தேங்க்யூ முகேஷ். ப்ளீஸ் பி சீட்டட். உங்களுக்காகவே அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இதை விட அட்டகாசமா இருக்க போது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை GSR ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா. இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பிரேக்.